ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. சில மக்களோட நம்ம உருவாக்கின படத்தை பார்க்கும்போது, அதை அவங்க ஏற்றுக்கும் போது, அதை அவங்க தங்களோட படமாக, தங்களோட உணர்வாக, தங்களோட கதையாக பார்க்கும்போது ரொம்ப நிறைவானதாக இருக்குது. சென்னை ஃபெஸ்டிவல் நான் 4 படம் எடுத்திருக்கேன். 4 படமே சென்னை ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகிருக்கு. 4 படத்தையுமே மக்கள் கொண்டாடிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம போகிற ரோட் ரொம்ப கரெக்டான ரோட் நினச்சிட்ருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு நம்ம வந்து சினிமாவுக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிறத மையம் மனசுக்குள்ளே வச்சே உருவாக்காகும். படத்தில் பங்காற்றிய அத்தனை உள்ளங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப அது மாட்டோட கண்டுபிடி, இறந்து போன கண்டுபிடி அப்படிங்களா? நம்ம தெரியல அவங்களுக்கு. அது கல்ச்சர். மாடு இறந்து போச்சு அப்படின்னா, கண்ணுக்குட்டி இறந்து போச்சுன்னா பால் கொடுக்காது இல்லை. இப்போ மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்காக இறந்து போன கண்ணுக்குட்டியை பொம்மை மாதிரி செஞ்சு அதை வச்சு சீட் பண்ணி அந்த பாலை கறப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி ரயில் பூச்சி நிறையா ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. அது என்ன ரீசன் சார்? அதுதாங்க அதிகமாக இருக்கும். நம்ம சோகமாக இருந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, அழுதாலும் சரி, துடிச்சாலும் சரி, அது மேலே நம்ம மேலே ஊருக்கு போய்கிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா சூழ்நிலை அதிகமாக பார்த்து நான் ஆடு வைக்கும்போது, மாடு வைக்கும்போது ரொம்ப அதிகமாக பார்த்து விளையாண்டது வந்து ரயில் பூச்சி. என்னோட படத்தில் நிறைய இடத்துல ரயில் பூச்சி வரும். அது ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது அது கூட ஒரு கேம் ஆடிருக்கேன். சும்மா அது போகும்போது அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். திடீர்னு ரொம்ப கோவமாக இருந்துச்சுன்னா அது தொட்டால் சூண்டுக்கும். திருப்பி அது எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகுதுன்னு பார்ப்பேன். அப்போ என்னோட லைஃப்பில் வந்து நான் அடுத்தடுத்து என்னை தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த சின்ன வயசுலேயே நான் வந்து அதிகமாக உன்னிப்பாக கவனிச்சத ஒரு உயிர் அப்படின்னா ரயில் பூச்சி. என் லைஃப்பில் ரயில் பூச்சிக்கு முக்கியமான பங்கு அப்படி ட்ராவல் ஆனது. சாதியை தான் புளியங்களோட ஊரை கேட்டதுக்கு அப்புறமா யார் வீட்டு பழத்தை யாரும் சாப்பிடுதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி சாதி. அதான் ஆர்ட் ஃபார்ம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய தோணுவாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதன் மூலமாக ஒடுக்கப்பட்டமோ அது அவங்களுக்கு தோணும். சாதியால் ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க, பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க, மதத்தால் ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்க. இங்கே சாதி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதனுடைய ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. எல்லாருக்குமாக பேசக்கூடிய படமாக எப்பவுமே இருக்கணும். இது மட்டுமே காரணம்னு கிடையாதுல்ல. நீங்கள் ஜாதி தெரியாத ஒரு அயல்நாட்டு இந்த படம் பார்த்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க? அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் வந்து ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ வந்து நேரடியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு என்ன கன்வே அந்த ஷார்ட்ல அந்த அந்த எமோஷனல்ல அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன கன்வே ஆகுதோ அதான் நிஜம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வே ஆச்சுன்னா அதான் நிஜம். யோசிச்சு பார்த்தா இது வாழை 4 தான். இது ஓகே, வந்தது வாழை 4 தான். பெருமாள் வாழை 1, வாழை 2 எடுத்துக்கலாம். பட் எனக்கு ஐடியா இருக்கு, வாழை 6 வரைக்குமே ஐடியா இருக்கு. அந்த சிவனஞ்சான் வந்து டைரக்டா மாற வரைக்குமே பண்ணாமல் ஐடியா இருக்கு. கரெக்டாக இது சொல்லணும் அப்படின்னா, நான் இதை பண்ண தான் வந்தேன். வாழை பண்ண தான் நான் வந்தேன். வாழை 1 to வாழை 2. இதுக்கு இடையில நான் பண்ணுற எல்லாமே இதை பேஸ் பண்ணுறது, இது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். என்னோட இந்த வாழை இந்த சீக்வல்ஸை வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக, என்னோட பிஸ்னஸ் என் மேலே நம்பிக்கை வருவதற்காக நான் நிறைய படங்கள் பண்ணுவேன். ஆனால் என்னோட மெயின் நோக்கம் வாழை ஃபைனல் கொண்டு போகிறது தான். வாழையோட கதையை எப்படியாவது மக்கள்கிட்ட கடத்துறது தான் என்னோட வேலையாகும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில நான் பண்ணுற பெரிய படங்கள் எல்லாமே என்னையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை உருவாக்குவதற்கும், என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பதற்கும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் என்ன நம்புவதற்கும், நான் சொல்கிற கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையை உருவாக்குவதற்கும் தான் நான் பண்ணுற பெரிய படங்களை பயன்படுத்துவேன். பட் என்னோட நோக்கம் அப்படிங்கிறது இந்த வாழையோட சீக்வல் கொண்டு போய் நிப்பாட்டுறது தான். ஷார்ட் நம்ம வச்சிருந்தேன் கையில். அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து நடிக்க வச்சோம். ஓகேவா? பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா உண்மை நம்ம ஊர் பிரச்சனை சொல்கிறேன் நான். அந்த ஷார்ட் எடுக்கும்போது ரொம்ப லேட். படம் எடுத்து 1 வருஷம் கழிச்சு எடுத்தது படம். நான் மாமனுக்கு முன்னாடி படம் எடுத்துட்டேன். கிளைமாக்ஸ் சாங் எடுத்தது 1 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். அப்போ என்னோட ஹீரோவே வளர்ந்துட்டான். அதை குப்பைப்படுத்துக்கிறதுக்கு அவன் கிடையாது. அதான் மூடி வச்சு பக்கத்தில் ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்து, ரோட்டில் போயிட்டு இருந்த பையனை பிடிச்சிட்டு வந்து அதை உட்கார வச்சான். அவன் படம் கொடுத்தா தான் உட்காந்தான் கையில். அவனுக்கு படம் கொடுத்து அதை உட்கார வச்சான். ஓகேவா? பட் நான் இல்லை அதான் நான் அப்படி எடுத்தோம். பட் நீங்கள் என்னென்னா, நம்ம ஒரு டைரக்டருக்கு எப்போ அப்படின்னா, எடிட்டிங் டேபிளில் அது ஒரு மீனிங் மாறும். நம்ம சும்மா அப்படியே எடுத்துக்கோம் அவசரத்துக்கு. பட் எடிட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிப்படும். அவன் கையில் இருக்குது.
அது செட் ஆகணும் அடிக்க கூட சொல்லிடுவோம். நான் அது தப்பாக இருக்குது, அடிச்சிருந்து தான் சொல்லுவோம். ஓகேவா? பட் அது அடிக்காமன்றதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த படம் அந்த கையில் வருவதற்கு ஒரு கதை இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி அது இயல்பாக நடந்துச்சு. எப்படி கர்ணன் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து அது இப்போ இயல்பாக நடந்தது. கர்ணனில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அடிப்படை கீழே வந்து ஷாட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த லைட்டில் பட்டு ஒரு பட்டாம்பூச்சி கீழே மேலே விழுந்துச்சு. அப்போ அதை நாங்கள் ஒரு கதையாக மாற்றணும். சில நேரத்தில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இயல்பாக அந்த இயற்கையாக ஒன்று நடக்கும், ஒரு விஷயம் நடக்கும். அது நம்ம கதைக்குள்ளே ஏதோ வகையில் எடிட்டிங் டேபிள் போகும்போது பயன்படும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுமா? எனக்கு எமோஷனலாக தோணுச்சு. ஆனால் நான் ஒரு புதுசாக ஒரு காரணத்தை உருவாக்க விரும்பலை. ஆனால் அது எடுக்க வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு. அது அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல அந்த பையனை விட்டுங்க அப்படின்னு சொல்லி படத்தோட வச்சு எடுத்தோம். அது படம் பார்க்கும்போது இது கேள்வி என் ஒய்ஃப் கூட என்ன கேட்டாங்க, அது ஏதாவது கதை வச்சிருக்கியா, லிங்க் வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. பார்க்கும்போது ஏதாவது எமோஷனல் வந்துச்சுன்னா அதுதான் உண்மை. இப்போ நான் என்னோட அறிவை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் அது உண்மை கிடையாது. அது என்ன என்னோட அறிவை சொல்கிற மாதிரி படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அந்த படம் தனியாக தெரிஞ்சுன்னா அது உண்மை. தெரியாமல் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தோணுச்சுல அது ஒரு கையில் ஒரு படம் வச்சிருந்தான்னு கேட்டீங்கல்ல, அப்படி இந்த கதையை ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் இந்த குட்டியாக இருக்கிற விஷயம் நம்ம கதையை இந்த பார்வையாளர்கள் எவ்வளோ ஆழமாக கவனிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக பயன்படும். அப்படி நிறைய பேர் எனக்கு கேட்ட போது தான் புரிஞ்சு நம்ம என் கதையை இவ்வளோ ஆழமாக பயன்படுத்தி ஒரு சின்ன படத்தில் வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னு இருக்குல்ல, அந்த அப்படி கொண்டு படம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னோட இத்தனை பெரிய வழியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் என்னோட பயணத்துக்காகவும் தொடர்ந்து நாங்கள் கொண்டாடிட்டே இருக்கோம். உங்கள் கூட இவ்வளோ மக்கள் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப